தாவீது மட்டும்தான். சிங்கிள் பர்சன். உலகத்தில் உள்ள இத்தனை கோடி ஜனங்களை ரட்சிப்பதற்காக எத்தனை பேர் அப்ப சிலுவையில் எடுத்துக்கிட்டாங்க? ஒரே ஒருத்தர் தான், இயேசு ஒருவர். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர். அவரே தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? துதிக்க போகிறோம். நம்ம பாடல் தாளை உங்கள் கரங்களிலே பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நல்லது எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த போகிறோம். போய் எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. நல்ல சந்தோஷமா உற்சாகமா படிக்கிறது. உற்சாகமான பாடல், சோகமா படிக்கிற பாடல் இல்ல, உற்சாகமா படிக்கிற பாடல். நல்ல கைகளை தட்டி உற்சாகமா என்னோடு சேர்ந்து படிக்கலாம். போய் எந்த உள்ளம் நீர் வந்ததால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். கண்மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை மறைந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக என்னை நடத்தி செல்வதால். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக என்னை நடத்தி செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். வாக்கு மாறா தெய்வம் நீர் உண்மையுள்ளவர், ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி செல்லுவீர். வாக்கு மாறா தெய்வம் நீர் உண்மையுள்ளவர், ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுவீர். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் உம் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். என்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக மாறிவிட்டது. அல்லேலூயா. இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னாச்சுன்னா
அவருடைய கிரியைகள் நமக்குள்ள இல்லை அப்படின்னாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைவே நாம என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. ஒரு சிங்கிள் மேனா இருந்தாலும், சிங்கிள் விமனா இருந்தாலும், ஒரு ஃபேமிலியா இருந்தாலும், ஒரு சபையா இருந்தாலும், எந்த இடத்துல இயேசு நிறைந்திருக்கிறாரோ அந்த இடத்துல நிறைவுகள் இருக்குமா, நிறைவுகள் இருக்கும். அப்ப நம்முடைய உள்ளத்துல இயேசு நிறைந்திருந்தா நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவாகவே என்ன செய்யும், இருக்கும். அது என்ன நிறைவு அப்படின்ட்டு சொல்லுதுன்னா, அந்த 3வது ஸ்டான்ஸா பாருங்க, ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக என்னை நடத்தி செல்வதால். சமீபத்துல ஒரு சாட்சி சொன்னாங்க ஒரு சகோதரனை குறித்து. அவங்க நல்ல வசதி உள்ளவங்க. எங்களுடைய இசிஐ சர்ச்சில் அந்த காரியங்கள், அந்த பெஞ்சு, கேரளாவிலேருந்து பெஞ்சு செஞ்சு அதை கொண்டு வர்றதுக்கு எல்லா உதவியும் செஞ்சவங்க. அந்த பெஞ்சு செய்கிற எதுக்கு எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போறீங்கன்னு எனக்கு தெரியல. கேரளாவில் இருந்து அவங்க அந்த பெஞ்சு செஞ்சு கொண்டு வரும்போது அவங்க தங்குறது எங்க தங்குவாங்கன்னா இவருடைய வீட்டில் தான் தங்குவாங்களாம். அப்படி எல்லாமே அவர் வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. அது மாதிரி போன வாரம் தான் கொண்டு பெஞ்செல்லாம் கொண்டு இறக்கி வச்சுட்டு அவர் அவங்க வீட்டுக்கு தங்க போயிருந்தாரு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாதி சாப்பாடு உள்ள இருந்துச்சு. அந்த ஆள் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அப்ப பாருங்களேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை யாரும் என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிற நீங்க நாளைக்கு காலமே என்ன பார்ப்பீங்கிறதுக்கு எந்த உறுதியுமே கிடையாது. எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது. ஆனா ஆவியில ஆண்டவர் என்ன நிறைச்சு கொண்டு போகும்போது எந்த சேதமும் வராமல் ஆச்சரியமாக நம்மை நடத்தி செல்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிப்போமா? ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக என்னை நடத்தி செல்வதால். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக என்னை நடத்தி செல்வதால். உம்மை தூதிப்பேன், நான் உம்மை தூதிப்பேன், உம்மை தூதிப்பேன், நான் உம்மை தூதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை தூதிப்பேன், நான் உம்மை தூதிப்பேன், உம்மை தூதிப்பேன், நான் உம்மை தூதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன். அல்லேலூயா. நாம் இப்பொழுது பாடி துதித்த இறைவன் இயேசு ஒருவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர். அவரை தவிர வேறு எந்த தெய்வத்தை நாங்க துதிக்கிறோம், அந்த துதிங்கிற வார்த்தை மாத்திரம், இந்த சோத்திரம் சொல்லுகிறங்கிற வார்த்தை மாத்திரம் பைபிள்ல மட்டும்தான், ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கு. அல்லேலூயா. மற்ற இடங்கள்லாம் அந்த வார்த்தை இருக்காது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள்ங்கிறது அந்த துதிக்கு பாத்திரர் இயேசு ஒருவரே. நம்ம அவரை மனமும் வந்து துதிக்கும் பொழுது அதன் மேல் பிரியப்படுகிறவர், துதிகள் இருக்கிற இடத்துல வாசம் செய்கிறவர், துதிக்கிறவர்கள் நடுவிலும் வாசம் செய்கிறவர். நீங்க ஆண்டவரை உண்மையிலே மனம் திறந்து துதிச்சிருப்பீங்கன்னா, உங்களை உள்ள ஆண்டவரை துதிச்சிருக்கன்னா அவர் உங்களுக்குள் வாசம் செய்வார். அல்லேலூயா. அவற்றை நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் பாத்திரர், எல்லா துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திரர்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா?
பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே உம்மை போல் ஒரு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை கரங்களை வைத்து பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை இயேசுவை போல் ஒரு தெய்வம் ஒருவரும் இல்லை அவரை தான் நம்ம துதிச்சிருக்கோம் கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தும் நல்ல சத்தமா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் செய்திக்கா ஸ்தோத்திரம் ராஜா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா அந்த அருமையான மாலை விளைக்கோம் கொடான கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா அப்பா இப்போது கூட ராஜா நாங்கள் செய்தி நேரத்துக்குள்ளாக கடந்து செல்கிறோம் தகப்பனே அப்பா நேர் எங்களோட நீங்கள் பேசுங்க தகப்பனே நாங்கள் கேட்கிறோம் அப்பா வந்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா அப்பா என்ன இருதய தேவைகளோடு வந்தார்களோ வாஞ்சிகளோடு வந்தார்களோ தகப்பனே அவர்கள் தேவைகளுக்கு ஏற்றவாறு நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய வார்த்தை வெளிப்படட்டும் ராஜா அந்த வார்த்தையை வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் குணமாகட்டும் இசப்பா நேரே மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக்கணும் வழிநடத்தும் மீட்பர் இயேசுக்கு சொல்லிக்கிறேன் சின்ன பிதாவே ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சரியான நேரத்துக்கு நான் முடிச்சிருவேன், நீங்க பயப்படாதீங்க. நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கவனம் உள்ளவர்களாய் முதல்ல நம்ம இருக்கணும். எப்படி இருக்கணுமா? கவனம் உள்ளவனா இருக்கணும். கோலியாத்து ஜனங்களுக்கு எதிராக அவ்வளவு திமிரா பேசின போது தாவீது எப்படி அந்த கவன் கல் வச்சு கேட்டபெல்ட்டை வச்சு சரியா குறிப்பாத்து என்ன செஞ்சான்? எறிஞ்சான்.
அவன் கையில பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் இருந்தது. ஆனா அதை குறித்து தாவீது பயப்படாம ஒரு சின்ன கல்லை வச்சு சரியா நெற்றியில் படும்படி என்ன செய்தானா எரிந்தான். அந்த ராட்சதன் வீழ்ந்தான். காரணம் என்னன்னா அவன் உபயோகப்படுத்தின ஒரே வார்த்தை கர்த்தருடைய நாமம்தான். இன்னைக்கு நமக்கும் அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம் தேவனுடைய வார்த்தைகளை நல்லா கவனிப்போன்னு வச்சிடுங்களேன். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு கவன்கள் தான். ஒரே வார்த்தையில எப்பேற்பட்ட சத்துருவை நம்மளை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? நம்மளால ஜெயிக்க முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து, அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை கனப்படுத்துவேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரே லைன் தான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நெருக்கம், உனக்கு ஒரு கஷ்டம், உனக்கு ஒரு வேதனை, உனக்கு ஒரு துன்பம் வரும்போது யாரை நோக்கி கூப்பிடுங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை விடுவிப்பார். என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை ஆண்டவர் அப்படி விடுவிச்சிருக்கிறாரு. என்னுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை விடுவிச்சிருக்கிறாரு. ஒருவேளை நான் வாலிப பிராயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம். ஆனா நான் ஹைஸ்கூல் படிக்கும் போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தேன். அந்த வசனங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லி என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அப்போ நம்ம அந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவது பாருங்க, அவன் என்னை நோக்கி என்ன செய்வான்? கூப்பிடுவான். அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீ யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து, யாத்ராகம் 14:23 தானமா? ஆமா, வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து வாசிங்க. பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து, வாசிக்கவா? இல்ல, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை. அவர்கள் மாராவிலே வந்தபோது, அவர்கள் மாராவிலே வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. போதும், இந்த ஒரு வசனம் தான். இன்னைக்கு அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு கொண்டு வரும்போது முதல்ல செங்கடல் இருந்துச்சு. செங்கடலை பிறந்து வழி உண்டாக்கிட்டாரு. அதுலயும் சொல்லுது, செங்கடல் முன்னாடி நிற்கும் பொழுது அந்த ஜனங்கள் பயந்து யாரை நோக்கி கூப்பிட்டார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கடல் என்ன செய்தது? பிளந்தது. இப்ப அதெல்லாம் தாண்டி வனாந்தரம் வழியா வரும் பொழுது தாகம் அவங்களுக்கு தாங்க முடியல. இனிமே நான் சொல்றத கொஞ்சம் நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள கசப்புகள் மாறிடும். தாகம் அவங்களுக்கு தாங்க முடியல. அப்ப எப்படியாவது எங்கேயாவது நமக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்ற தாகம் வேற தாகம் இல்லை. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் தாகத்தோடு அலையிறாங்க. காலமே 9 மணிக்கு எங்கேயாவது பிளாக்ல தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு ஒயின் ஷாப் முன்னுக்கே போய் தவம் கிடக்குறாங்க. எப்படா அவன் ஷட்டரை தூக்குவான் அப்படின்ட்டு. அவ்வளோ தாகம். குடி மேல, சாராயத்து மேல அப்படி ஒரு தாகம். பைபிள்ல சொல்லியிருக்கு, அதிகாலமே எழுந்திருந்து சாராயத்தை நோக்கி ஓடுகிறவனுக்கு ஐயோ அவனுக்கு ஆபத்து வரும் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க முதற்கொண்டு போதைகளுக்கு என்ன செய்யறாங்க? அடிமையாகி எங்க கிடைக்கும் அவங்களுடைய போன் கனெக்ஷன்லாம் நிறைய கனெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பொட்டெல்லாம் எங்க கிடைக்கும், இந்த மருந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யார் நமக்கு வாங்கி தருவா, அந்த மாதிரி போய் கடைசியில தங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ பெண் பிள்ளைகள் முதற்கொண்டு, டீனேஜ் பிள்ளைங்க முதற்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்காங்க. நிறைய ஜெப குறிப்பின் இடத்துல இருக்கிறது, பெற்றோர்களுடைய ஜெப குறிப்பு. பிரியமானவர்களே,
இந்த ஜனங்கள் அப்படி இல்லை. உண்மையிலே இவங்களுக்கு தண்ணி தாகம் என்ன செய்தது இருந்தது வனாந்தரத்துல. அதனால எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்துல ஒரு குளம் மாதிரி இருந்தது. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் சொல்லது லிசன் பண்ணிட்டே வாங்க. அந்த தூரத்துல அந்த தண்ணியை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நமக்கு குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு என்ன செஞ்சிடுச்சு, தண்ணி கிடைச்சிடுச்சு. அது நல்ல தண்ணியா அது கெட்ட தண்ணியாங்கிறது ஜனங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவசரமா போய் என்ன செஞ்சாங்க, தண்ணியை மோந்து கையில மோந்து குடிச்சா உள்ள என்ன செய்ய முடியாது, விழுங்க முடியாது. ஆனா விழுங்கிட்டாங்க. விழுங்கினா தான் அந்த கசப்பு என்ன செய்யும் தெரியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய காரியங்கள தாகத்தோடு இருக்கிறோம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்ததான தாகம் இருக்கிறது. அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய நம்முடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து தாகம் இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தாகம் இருக்கும். வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தாகம் இருக்கும். வாழ்க்கையில நம்ம முன்னேறக்கு எது எதெல்லாம் நம்ம கண்கள் இருக்கோ அது மீது ஒரு வாஞ்சை இல்லாட்டி ஒரு தாகம் என்ன செய்கிறது இருக்கு. நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் நான் வச்சிருக்க அந்த டார்கெட்டை நான் எப்பவுமே என்ன செய்வேன், பெற்றுக்கொள்வேன். என்னோட ஆம்பிஷனை நான் எப்பவுமே என்ன செய்வேன், நிறைவேற்றணும். அதுக்காக என்னென்ன காரியங்கள் நமக்கு செய்ய முடியுமோ அதை வளர்த்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். இதை எப்படி உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, இந்த சர்ச்சை இப்ப நம்ம ஆண்டு விழாக்கு டெக்கரேஷன் பண்றோம்னு வச்சுட்டுங்களேன். நம்ம அதுக்கு என்ன செய்யறோம், விதவிதமான கலர் பேப்பர் வச்சு என்ன செய்யறோம், டெக்கரேஷன் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன செய்கிறது, அழகா இருக்கிறது. அதுல தான் ஒரு பூவே செஞ்சிருக்கோம்னு வச்சுட்டுங்களேன். அந்த பூ அழகா இருக்குன்னு நீங்க அதை தலையில வச்சுட்டு போக முடியுமா? இல்லாட்டி அந்த பூ அழகா இருக்குன்னு அது மோந்து பார்த்தா அதுல வாசம் வருமா? வராது. அது அப்படியே காகித பூவா தான் என்ன செய்யும் இருக்கும். அப்படி நிறைய காரியங்கள் நம்ம அழகுக்காக என்ன செய்யறோம். ஆனா தேவன் சொல்றாரு, பரிசுத்த ஆலயத்தில் பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் என்ன செய்து கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள். அலங்காரங்கிறது இந்த டெக்கரேஷன்ஸ் பேப்பர்ஸ்ல இல்ல, நம்முடைய இதயம்தான் பரிசுத்தமா இருந்து அவரை என்ன செய்யணுமா, தொழுது கொள்ளும் பொழுது அங்க அந்த ஆலயத்தில் தேவன் என்ன செய்வார், வீற்றுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு வருவோம். அதுக்கும் இப்ப நான் சொன்ன காரியத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா, வாலிப பிள்ளைகள் ஆனாலும் சரி, பெரியவங்க ஆனாலும் சரி, எனக்கு ஒரு காரியம் கிடைக்கணுங்கிறதுக்காக அதன் மேல் ரொம்ப தாகமா இருந்து அது எப்படிப்பட்ட தன்மையுடையதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளாம என்ன செஞ்சிடறோம், பெற்றுக்கிடுறோம். இப்போ ஒரு கல்யாணம் பண்றாங்க, ஒரு பொண்ணை ஒரு பையனுக்கு கட்டி கொடுக்கறாங்க. நீங்க பையனுடைய கேரக்டரை பாக்குறாங்களான்னு பார்த்தா இல்ல, பையன் எப்படிப்பட்டவன் பாக்குறாங்களா இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, என்ன வசதியோடு என்ன செய்கிறான் இருக்கிறான், என்ன வேலை பார்க்கறான், எவ்வளவு சம்பளம் வாங்குறான். அப்ப நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா அங்க போய் என்ன செய்வா, நல்லா இருப்பான்னு சொல்லி ஏகப்பட்ட லட்சங்களை செலவழிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து 3வது மாசத்துல திரும்பி என்ன செஞ்சிடறா, வீட்டுல வந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்க. அவள் வாழ்க்கை கசந்து போகிறது. தன்னுடைய கணவரிடத்திலிருந்து எதிர்பார்த்த, தன் கணவர் மூலமா எதிர்பார்த்த அன்பு கிடைக்கல, பாசம் கிடைக்கல. அங்க மாமியார் வீட்டுக்கு போனா அங்க எந்த விதத்திலும் அவளுக்கு சப்போர்ட்டிவா ஒண்ணுமே என்ன செய்யல, கிடைக்கல. அதனால அவள் என்ன செய்யறா, மனம் கசந்து போய் என்ன செஞ்சிடறா, தாய் வீட்டுக்கே திரும்பி வாரா. இல்ல ஒரு புருஷன் தான் ஒரு பெண்ணை தனக்கு செலக்ட் பண்றான் அப்படின்னாச்சுன்னா முதல்ல எதை பாக்குறான், அந்த பையன் அவ எப்படி அழகா இருக்கான்னு என்ன செய்யறான் பாக்குறான். வெளியே அழகா என்ன செஞ்சுட்டு இருக்கான் பாக்குறான். பைபிள் சொல்லுது, அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. எவ்வளவுதான் முகம் நமக்கு அழகா இருந்தாலும் ஒரு வாட்டி சிக்கன் பாக்ஸோ வைசூரி வந்து மூஞ்சி ஃபுல்லா வந்துடுச்சுன்னா வாழ்நாள் முழு அந்த தழும்பு என்ன செய்யாது, போகவே போகாது. அப்போ மனுஷன் ஆம்பளையா இருக்கிற முதல்ல ஒரு பெண்ணினுடைய அழகை பார்க்கறான். அடுத்த பெண் வீட்டுல பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்னு என்ன செய்யறான், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நமக்கு என்னெல்லாம் வரும்னு என்ன செய்யறான் பார்க்கறான். என்ன செய்யறான், கல்யாணம் பண்ணிடுறான். இல்லாட்டி அப்படிப்பட்ட பொண்ணை லவ் பண்ணி கூட என்ன செஞ்சிடறான், கல்யாணம் பண்றான். காதலிக்கிற வரைக்கும் அவனுக்கு இனிப்பா இருக்கும். கல்யாணம் பண்ணி வந்த பிறகு அவனுடைய கேரக்டர், உண்மையான கேரக்டர் என்ன செய்யும், வெளியே வரும். காதலிக்கும் போது அன்பே ஆறுவரே அத்தாண்டி என்ன வேணாலும் என்ன செய்வானுங்க, பேசுவானுங்க. இவனுங்க பெரிய கற்பனையை பேசுவோம், அவ பெரிய கற்பனையை பேசுவா. 2 பேரும் பேசுற கற்பனைக்கு சம்பந்தமே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட இதெல்லாம் அப்பதான் உங்களுக்கு வினோதமான வார்த்தைகள்லாம் வரும். கவிஞர் கண்ணதாசன் கூட தோத்து ஓடுற அளவுக்கு கவிதைகள் என்ன செய்யும் வரும். ஆனா கல்யாணம் பண்ணி 2 நாள் 3 நாள் கழிச்சு அவளுடைய கேரக்டர் தெரியும் பாருங்க. அவ எப்படிப்பட்டவா, அவ சாந்த குணமா இருப்பான்னு நினைச்சு கல்யாணம் பண்ணுவா. அவ சாத்துன்னு சாத்த போறான்னு அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு வாழ்க்கை என்ன செஞ்சிடும், கசந்துரும். கசந்த பிறகு அவன் எங்க போறான், மேக்சிமம் என்ன செய்யறானுங்க, போதை மருந்துக்கு அடிமையாகிறாங்க. இல்லாட்டி வேற விதமான காரியங்கள் இறங்கி ரொம்ப மிஞ்சிச்சுன்னா என்ன செஞ்சிடறாங்க, போட்டுடுறாங்க.
அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஏன் நடக்குன்னா, அறிவில்லாம சரியா சிந்திக்காம எது கரெக்ட்னு பார்க்காம அவசரத்துல ஒரு ஆதங்கத்துல ஒரு தாகத்துல போய் என்ன செஞ்சிடறோம், கையில கிடைக்கிறத என்ன செஞ்சிடறோம், யூஸ் பண்ணிக்கிடுறோம். அதே மாதிரி தான் இந்த ஜனங்கள் இந்த தண்ணீர் எப்படிப்பட்டது, இது நல்லதா கெட்டதான்னு கூட பார்க்காம உடனே எடுத்து குடிச்சு அந்த கசப்பை அனுபவிச்சு தான் சொல்றாங்க. அந்த இடத்திற்கு மாறா அந்த தண்ணீர் எப்படி இருக்கிறது, கசமா இருக்கிறது. அப்ப சொல்றாங்க இந்த தண்ணீர் பயங்கரமான கசப்பா இருக்கு. அதுல அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க, 25ஆம் வசனத்தை வாசித்து. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. போதும் சிஸ்டர். இப்போ அவன் என்ன நோக்கி என்ன செய்வான், கூப்பிடுவான். பிரச்சனை, போராட்டம், கசப்பு, ஜனங்கள் 6 லட்சம் ஜனங்கள் கூச்சல் இடுறாங்க. ஒரே கசப்பான தண்ணி. போய் இந்த மாதிரி இடத்துக்கா நீங்க கொண்டு வந்தீங்கன்னு மோசையை நோக்கி ஒரு தனி மனிதனாக மோசையை நோக்கி கூப்பிடும் பொழுது மோசை யாரை நோக்கி கூப்பிட்டானா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அதுக்கு ஒரு அந்த மரத்துல ஒன்றும் விசேஷமான மரம்லாம் கிடையாது. ஒரு நம்பிக்கைக்கு அடையாளமா, ஒரு விசுவாசத்துக்கு அடையாளமா அந்த வனாந்தரத்துல ஒரு மரத்தை என்ன செய்யறாரு, இந்த மரத்தை நீ வெட்டி போடுனா மோசை கேட்டிருக்கலாம், அந்த மரத்துல என்ன விசேஷம் இருக்கு கடவுளே, இது இவ்வளோ பெரிய குளத்துல இவ்வளவு ஜனங்கள் தண்ணி குடிச்சிருந்த ஒரு மரத்தை போட்டாச்சுன்னா தண்ணி நல்லாயிருமா, அப்படி எந்த கொஸ்டின் அவன் என்ன செய்யல, பண்ணல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே என்ன செஞ்சான், கீழ்ப்படிஞ்சு சும்மா ஒரு மரம் வெட்டி கொண்டு போட்டான். தண்ணீர் என்ன செஞ்சுட்டு மதுரமாக மாறியது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை கத்துக்கிடுங்க. நீங்க ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக அது நல்லதா கெட்டதான்னு என்ன செய்யுங்க, நல்லா விசாரிச்சு அதை பார்த்து தீர்மானம் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, செலக்ட் தி பெஸ்ட், எலெக்ட் தி எஃபிசியன்ட். அப்படி நமக்கு அது தெரியாத பட்சத்தில் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், நம்முடைய சகோதரர்கள் இப்படிப்பட்ட கசப்பான வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு இருப்பாங்க அப்படின்னாச்சுன்னா, இப்ப இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு யாரோ நோக்கி கூப்பிட போகிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கசப்பு நிறைய இருக்கலாம். தெரியாம ஏமா எனக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்ச, இல்லாட்டி ஏமா இந்த பொண்ணை கொண்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, இல்லாட்டி சிலருக்கு கணவர் மேல பயங்கரமான வெறுப்பு இருக்கலாம். நான் அவங்க நினைச்ச வாழ்க்கைக்கு நேர் எதிர்மாறா என்ன செஞ்சிருக்கோம், இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தூக்குப்பட்டு இறந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க எங்க சைட்ல உள்ளவங்க தான். அவங்க சாகருக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தைய அவங்கள போய் நான் சந்திச்சு பேசின போது, பெரிய வீடு, இந்த பக்கம் இந்த ரூம்ல அவ, அந்த ரூம்ல அவங்க புருஷன், அவ்வளவுதான். அவங்க மாமியார், வேலைக்காரங்க, 2 பிள்ளைகள். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு கார் இருந்தது. அவங்களுக்கு எதாவது வேணா பிள்ளைகள் மூலமா பேசுவாங்க, சர்வெண்ட் மூலமா பேசுவாங்க, மாமியார் மூலமா பேசுவாங்க. அவனை எவ்வளவு அட்வைஸ் பண்ணி கேட்காம கடைசியில் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்திருக்கும் போது 2 பேரும் அவரை ஒரு ரூம்ல தூக்கு போட்டு என்ன செஞ்சுட்டாங்க, செத்துட்டாங்க. இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது, முடிவு வந்து கசப்பு வந்தோன்னு எல்லாமே மாறி போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்கள் கணவர் வாழ்க்கையில இதனால உங்களுக்கு நெருக்கடி, இதனால உங்களுக்கு கசப்பு, பொருளாதாரத்துல நெருக்கடி, அதனால வாழ்க்கையில கசப்பு அப்படி இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. உங்கள் கசப்பை மதுரமாக மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் மதுரமாக மாற்றி விடுவார். 2வதாக பாருங்க, நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 19:20. அவர் ஏத்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியமாயிருக்கும். அவர்கள் கர்த்தரின் நெருக்கப்படுகிறது நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஒன்னு கசப்பான வாழ்க்கை நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிட சொல்றாரு, வேற முடிவுக்கு போயிடாதீங்க. இதை லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் சொல்றேன், வேற முடிவுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, பேராதீங்க. நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படி நீங்களே ஃபுல் ஸ்டாப் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கேள்விக்குறி, இல்லாட்டி ஃபுல் ஸ்டாப் நீங்க கேள்விக்குறி எப்படி இருக்கும் சொல்லுங்க ரோஸ்லின் சிஸ்டர், கேள்விக்குறி எப்படி இருக்கும், இப்படி இருக்கு, கீழே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும். உங்க வாழ்க்கை அப்படி கேள்விக்குறியா இருக்குன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த கேள்விக்குரிய நிமிர்த்து ஆச்சரியக்குறியாக மாற்றுவார். ஹல்லேலூயா.
ஆச்சரியக்குறியும் இப்படி போடப்பட்டு கீழே என்ன இருக்கும்? ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிற பயணங்கள்ல ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்யணும்னா உங்கள் ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி கூப்பிடுங்க? எரேமியா 33:3 சொல்லுகிறது பார்த்தீங்களா? ஆபத்திலே யாரை நோக்கி கூப்பிடுங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து நீங்கள் அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சிஸ்டர், நான் பெரிய பிரசங்கம் பண்ண போறது இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கசப்பான காரியங்களினால நீங்க இன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க இன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்களா? தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். என்னுடைய கணவர் சரியில்லை பிரதர், என் மனைவி சரியில்லை பிரதர், ஒரே சண்டை போடுறா, ஒரே சண்டையும் சச்சரவுமா தான் என் குடும்பம் இருக்கு, என் குடும்பத்துல நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில எந்த விதமான நிம்மதியும் இல்லை. ஒரு ஒரு சகோதரியை கடந்த நாள் நான் சந்திச்சேன். அவங்கள்ட்ட தனியாக கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு இருந்தேன். இந்த கந்தசாமி கல்யாண மண்டபம் உனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த பொண்ணை பார்த்து. அப்போ நல்லா இருந்தா இப்போ ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்து சிரிச்சாங்க. எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அங்கிள் நான் நீங்கள் எனக்கு சொன்ன சில அட்வைஸை நான் விட்டனால நீங்கள் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன நீங்கள் வசமாக, எங்கள் ஊர் சைடில் உள்ளவங்க தான், என்ன நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டா, நான் எங்கள் அப்பா அம்மா சொன்னதுக்கு நான் கீழ்ப்படியாமல் என்னுடைய விருப்பத்துக்கு நான் ஒருத்தரை நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஹஸ்பண்டாக நான் செலக்ட் பண்ணேன். என் வீட்டில் வேண்டான்னு சொன்னாங்க, சொந்தக்காரன் வேண்டான்னு சொன்னாங்க, பாஸ்டர் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் என் மனசுக்கு அது என்ன செஞ்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன். ஒரு வாரம் கூட அவரோடு சேர்ந்து என்னால் என்ன செய்ய முடியல, வாழ முடியலை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாப்பா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வைஷ்ணவ காலேஜில் அவங்க ஒரு லெக்சரராக இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் சில சமயங்களில் என்ன தவறு நடக்குதுன்னா, கண்ணுக்கு தெரிகிற காட்சி நல்ல காட்சி நினச்சி நம்ம என்ன செய்கிறோம், அதை நமக்கு மன விருப்பத்தின்படி நம்ம செஞ்சிடுறோம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா காரியத்தையும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் சரீரத்தை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உங்கள் கணவருடைய வாழ்க்கையை, உங்கள் மனைவியினுடைய வாழ்க்கையை, எல்லாவற்றையுமே பிரச்சனைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், மாற்றுவார். கசப்பை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, வாழ்க்கையில் கசக்கக்கூடிய சம்பவங்கள் டெய்லி நடக்கும் சிஸ்டர். நீங்கள் காலேஜுக்கு போனாலும் நடக்கும், ஸ்கூலுக்கு போனாலும் நடக்கும், பிஸ்னஸ் போகிற இடத்துல நடக்கும். ஒரு வார்த்தையை ஒருத்தன் சொல்லிட்டானாலே நம்ம மனசு எப்படி இருக்குது, கசப்பாக இருக்குது. அதனால தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு இதயத்தில் இருக்கிற சகல விதமான கசப்புகளை என்ன செஞ்சுங்க, மறந்து அவங்களுக்குரிய காரியங்களை என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. மன்னிச்சிருங்க. அப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நம்ம மனசுல இருக்கிற கசப்புகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. ஒருத்தர் சொன்னா, அண்ணால் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும்போது இவ அப்படி ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து நீ என்ன எதுக்கு நீங்க வந்தன்னு கேட்கும்போது அவ சொல்றா, என்னுடைய இதயத்தில் உள்ள என் கசப்பெல்லாம் எங்க வச்சுட்டேன், கர்த்தருடைய சமூகத்தில் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அந்த கசப்பை வச்சா ஏற்ற காலத்தில் அவருடைய ஆண்டவர் அவருடைய சந்ததி பெருக்கத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கசப்பான காரியங்கள் உங்களுக்கு உண்டா? சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் உண்டா? சகோதரனே, உங்கள் வாழ்க்கையில் உண்டா? இன்னைக்கு அந்த கசப்பை மதுரமாக மாற்றப் போகிற ஆண்டவர். நீங்க வாழ்க்கையில நினைச்சிட்டு இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில என்னைக்கு இந்த கஷ்டம் மாறும், என்னைக்கு இந்த துயரம் மாறும், என்னைக்கு இந்த வேதனை மாறும், என் வியாதி என்னைக்கு என்னை விட்டு போகும், எத்தனை நாளைக்கு இந்த வியாதியோட இருக்க போகிறேன் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த கசப்பு உங்க மனசுல இருக்கா? இல்லாட்டி உங்களுக்கு விரோதமா யாராவது நிறைய பேசிட்டாங்க, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அந்த கடுப்பு உங்க மேல இருக்கு, அந்த கசப்பு என்ன இதயத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. முக்கியமா என்னோட புருஷன் மேல இருக்கிற கசப்பு என்னை விட்டு போக மாட்டேங்கி, என் மனைவி மேல இருக்கிற கசப்பு என்னை விட்டு போக மாட்டேங்குது, என் பிள்ளைகள் மேல இருக்கிற கசப்பு என்னை விட்டு போக மாட்டேங்குது, என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க எனக்கு விரோதமா பேசினால அவங்க மேல இருக்கிற கசப்பு போக மாட்டேங்குது. இது எனக்கு மிகப்பெரிய துயரமா என்ன செய்து இருக்குது. என்னைக்கு இந்த துயரம் மாறும், என்னைக்கு இந்த துக்கம் என்னை விட்டு மாறும், என்னைக்கு இந்த கசப்பான வாழ்க்கை என்னை விட்டு மாறும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்க உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. உங்க கசப்பை ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். என்று மாறும் எந்த துயரம் எந்த மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமும் ஆக்கி மகிழ்வித்த மகிபனையே. அல்லேலூயா. உங்கள் கசப்பை, உங்கள் இதயத்தின் கசப்பை இந்த ஆண்டவர் மதுரமாக மாற்றப் போகிறார்.
என்று மாறும் எந்த துயரம் எந்த மனமும் ஏங்கையில் என்று மாறும் எந்த துயரம் எந்த மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரேன் பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. கடைசியாக கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களை ஆண்டவர் விடுவிப்பார். அல்லேலூயா. நாம் வாசித்த வேத பகுதியில் நீங்க எடுத்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல்ல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசிரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசிரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசிரியரோடு கூட ஆராதனை செய்வார்கள். எகிப்தியர் அசிரியர்களோடு கூட சேர்ந்து ஆராதனை செய்வார்கள். அந்த எகிப்தியர் யாரு, அசிரியர் யாருன்னா ரெண்டு பேருமே கர்த்தருக்கு விரோதமானவங்க, பிரியம் இல்லாதவங்க. இவங்களே கர்த்தருக்கு வந்து என்ன செய்வாங்களாம், ஆராதனை செய்யும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆசீர்வதிப்பார். ஆராதனை செய்யும் போது நிறைய காரியங்கள் இருந்து ஆண்டவர் விடுவிப்பார். இப்ப நம்ம ஒரு வேத பகுதி வாசித்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு பிசாசு இயேசுவை மிகுந்த உயர்ந்தமான மலையின் மீது கொண்டு சென்று உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். வாசிங்கம்மா. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே. ஆண்டவர் சொல்லி அவங்க தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே நீங்க என்ன செய்யுங்க, ஆராதனை செய்யணும். அவர் ஒருவருக்கே. நம்ம எல்லாரும் அவர் ஒருவருக்கு தான் என்ன செய்யறோம், ஆராதனை செய்கிறோம். இங்க பிசாசு இயேசுவே வந்து என்ன செய்யறான், கட்டம் கட்டுறான். அவர் மனித ரூபத்துல பிறந்தனால பிசாசு யோசிக்காம இவர் மனித ரூபத்தில் பிறந்தனால மனிதனுக்குள்ளேயே எல்லா விதமான ஆசாபாசங்கள் அவருக்குள்ள என்ன செய்யும் இருக்கும். அப்ப இவருக்குள்ள இருக்கிற தெய்வத்தினுடைய தன்மையை, தெய்வத்தினுடைய சக்தியை அழிக்கணும்னாச்சுன்னா இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை கொண்டு என்ன செய்ய முடியும், மயக்க முடியும், அழிக்க முடியும். இதுதான் சாத்தானுடைய திட்டம். இன்னைக்கு நம்மளையும் பிசாசு அப்படித்தானே பண்றான்ட்டு அரை குறை ஆடையை கொண்டு போட வச்சு அதை கொண்டு என்ன செஞ்சிருவான், அழகா கொண்டு வச்சு இந்த காரை நீங்க வாங்கினா அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஆனா பாத்ரூம் கிளீனிங்க்கு யாரை போடுறான், டிவியில பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு பிரஷ் தூக்கிட்டு யாரு வருவா, ஒரு சினிமா நடிகர் வந்து உங்க பாத்ரூம் கிளியரா இருக்கான்னு பாக்குறதுக்கு வருவாரு. அப்போ அதுக்கு ஒரு 30 ரூபா சரக்கை வியாபாரம் பண்றதுக்கு ஒரு ஜென்னை கொண்டு நிறுத்திட்டு ஒரு 30 லட்ச ரூபா காரை விற்கணும்னா அரைகுறை ஆடையோட அது அவரு டிப்டாப்பா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கையில பிரஷ் தூக்கிட்டு வருவாரு, இல்ல ஹேர்பிக்கு ஏதோ ஒன்று வச்சிருப்பாரு. ஆனா அந்த 30 லட்சம் காரை விற்கிறதுக்கு அரைகுறை ட்ரெஸ்ல அந்த பொண்ணு அப்படி ஸ்டைலா அப்படி என்ன செய்யும், நிற்கும். அவ்வளவுதான், நம்ம புக்கிங் பண்ணிடுறோம். அந்த கார் எப்படிப்பட்டது, எப்படி ஓடும், அது என்ன கண்ட்ரோல், ஒண்ணுமே நம்ம பார்க்கற கிடையாது. இந்த யுக்தியை அப்பமே இயேசு இடத்துல அவன் புகுத்த பார்த்தான். ஆனா அவர் தேவனுடைய குமாரனா இருந்தபடினால ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நான் அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே என்ன செய்யணும், ஆராதனை செய்யணும்னு பைபிள்ல என்ன செய்திருக்கு, எழுதிருக்குன்னு சொன்ன உடனே அப்பாலே போ அப்படின்னு சொன்ன பைபிள் சொல்லுது. பிசாசு அவரை விட்டு விலகி போனா அட் டைம்ல யார் உள்ள வாரா, தேவதூதர்கள் வராங்க.
அப்ப நம்மை காப்பதற்கு ஒரு தூதனுக்கு அவர் என்ன செய்கிறார்? கட்டளை இடுகிறார். அவன் உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். நீங்க ஒரு பாதையில் செல்லும் பொழுது உங்களுக்கு முன்பதாக ஒரு தூதன் அனுப்பி உங்கள் கோணலான பாதைகளை என்ன செய்கிறார்? செம்மையாக்குகிறார். நீங்கள் சென்று அடையும் ஸ்தானத்தை சென்று அடையும் வரை உங்களுக்காக ஒரு தூதனுக்கு என்ன செய்கிறார்? கட்டளை இடுகிறார். ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டியது இருந்தது. வேலைக்காரனை கூப்பிட்டு தான் ஆபிரகாம் சொல்றாரு, நம்ம இனத்துல போய் ஒரு பெண்ணை என்ன செய் பாருன்ட்டு. உடனே லெப்ட் அண்ட் ரைட் அடிச்சுட்டு எலியேசர் போகல, முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, என் எஜமா என் தலையில ஒரு பெரிய பாரத்தை சுமத்திட்டாரு, நான் அந்த பெண் எங்க இருக்கிறாங்கிறத எனக்கு சரியான முறையில் அடையாளம் காட்டுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்ட உடனே ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பிக்கிறார். அல்லேலூயா. அந்த தூதன் கரெக்டா ரெபேக்கால் இருக்கிற இடத்துல கொண்டு என்ன செய்யறாரு? நிறுத்திட்டு, இதாண்டா அந்த பொண்ணு, என்ன செஞ்சிருப்போம், அந்த பொண்ணு அங்க கல்யாணத்தை கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் அவர் மீது வைக்கும் பொழுது ஆண்டவர் சரியான இடத்தை நமக்கு என்ன செய்வார்? காட்டுவார். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் மாத்திரமல்ல, அவன் எப்பொழுதும் தேவனை ஆராதிப்பதிலும் வல்லவனா என்ன செய்தான்? இருந்தான். அப்ப தேவனை ஆராதனை செய்கிறவர்களுக்கு எல்லாமே நல்ல காரியங்களா தான் என்ன செய்து நடக்குது. நீங்க உங்க பிசாசானவன் இந்த உலகத்தை குறித்து உலகத்தின் காரியத்தை உங்களுக்கு உங்க மனசுல பேச ஆரம்பிச்சானா, நீ எனக்கு இது செஞ்சனா நான் உனக்கு என்ன செஞ்சிருவேன், இந்த காரியத்தெல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லி உங்களை வஞ்சிக்கிறான் அப்படின்னாச்சுன்னா, நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை அப்பாலே போ சாத்தானே. அந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்க, அவன் உடனே வெளியே போயிடுவான். அது சும்மா சொல்லாதீங்க, இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்க. அந்த இயேசுங்கிற பேர் உங்க வாயிலிருந்து வந்த உடனே பிசாசு உங்களை விட்டு விலகிடுவான். தேவதூதன் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துடுவான். அப்போ தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு யார் துணையா இருக்கிறா? தேவதூதனை கர்த்தர் அனுப்பி துணையா இருந்து பிசாசின் கிரிகளுக்கு உங்களை என்ன செய்யறாராம்? விலக்கி பாதுகாக்கிறாராம். அப்ப தேவதூதனை நமக்கு ஆண்டவர் கட்டளை இடணும்னா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இயேசுவானவர் இந்த சோதனையை சந்திக்கிறதுக்கு முன்பதாக எங்க இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாசித்த வேத பகுதியில வனாந்தரத்துல 40 நாள் என்ன செய்து கொண்டிருந்தார்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த ஜெபம்தான் அவர் சிலுவையில் அடிக்கும் போது கூட அவருக்கு பலன் என்ன செய்தது? கொடுத்தது. அவர் கடைசி ஜெபம் என்ன பண்ணார்? பிதாவே, இந்த வேதனை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொன்னார். அப்ப நம்ம ஆராதிக்கிறவங்க மாத்திரம் இல்ல, ஜெபிக்கிறவங்களாங்க இருக்கணும். ஜெபமும் சுயமா எனக்கு அது தரும் இதை தரேன்னு லிஸ்ட் போட்டு கொடுக்க கூடாது. நம்ம ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை வைக்கிறோம்னா, இது உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை என்ன செய்யுங்க? வாய்க்க பண்ணுங்க. நீங்க ஜெபிச்சு பாருங்க. அது நல்லதா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். அது ஆண்டவருக்கு பிடிக்காததா இருந்தாச்சுன்னா அதை தர மாட்டாரு. ஆனா அதுக்கு பல அது உங்களுக்கு எந்த வகையில தேவையோ அந்த வகையில் அதை உங்களுக்கு என்ன செய்வார்? சந்திப்பார். எனக்கு ஆசை தான் ஒரு இன்னோவா கார் வாங்கி விடணும்ட்டு, அது 40 லட்சம் சொல்லுவான், வாங்கிட முடியுமா? ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு ஒரு இன்னோவா கார் கொடுன்னு கேட்டு தரமாட்டாரு. எனக்கு என்ன அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, இந்த காரை கொடுத்தா இது இவனுக்கு எவ்வளவு பிரயோஜனம் இருக்குமோ அதான் என்ன செய்வார்? கொடுப்பாரு. ஒரு எப்படி சொல்ல, 1 ஏக்கர் இடத்துல நீங்க நெல்லை விதைச்சுவிட்டு எனக்கு இத்தனை மூட்டை நெல் வேணும், இத்தனை மூட்டை நெல் வேணும், நீர் ஈசாக்கு ஒரு விதை விதைச்சா 100 மடங்கு ஆசீர்வச்ச மாதிரி நாங்க 1 மூட்டை நெல் வச்சிருக்கேன் 100 மடங்கு ஆசீர்வாதம் தர மாட்டாரு. அந்த 1 மூட்டை நெல்லுக்கு சரியான விளைச்சல் ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். நீ விதைத்த விதைக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். அதுதான் நமக்கு பிரயோஜனமா என்ன செய்யும் இருக்கும். நம்ம சாதாரணமா ஒரு பிகாம் முடிச்சிருப்போம், எம்காம் முடிச்சிருப்போம், மனசுல பெரிய ஆசை இருக்கும். நீங்க எம்காம் முடிச்சுவிட்டு எனக்கு அதுக்கு மேல் படிப்பு படிச்சு போன ஒரு பெரிய டாக்டர் மாதிரி உத்தியோகம் இல்லாட்டி சம்பந்தம் இல்லாம கேட்கறது. எம்காம் படிக்கிறவங்களுக்கும் என்ஜினியரிங்கும் சம்பந்தமே என்ன செய்யாது? இருக்காது. எம்காம் படிக்கும் போதே மனசுல என்ன இருக்கும்? அவனை மாதிரி நம்மளும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா அவன் சம்பளம் 1,20,000 வாங்குவான். நம்ம எம்காம் படிச்சு வேலைக்கு போனா மிஞ்சி போனா 40,000 தான் தருவாங்க. நானும் எப்படி ஆகணும்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும். அப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், நீ முதல்ல என்ன படிச்சிருக்கணும்? சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு டிகிரி படிக்கணும். நீ படிச்சது எம்காம் காமர்ஸ் படிக்கிற, உனக்கு அதுக்கேற்ற வேலை தான் கிடைக்கும். ஆனா ஜெபம் பண்ணும்போது எப்படி? ஆண்டவரே, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்துச்சுன்னு மாறணும், இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் எனக்கு வரணும். வராது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது எம்காம் தான், அதுக்குரிய வேலையை தருவாரு, அதுக்குரிய சம்பளத்தை தருவாரு, அது உங்களுக்கு திருப்தியா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். அப்படித்தான் செய்வார். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் பொழுது
ஆண்டவர் இன்னைக்கு நீங்க 2 காரியம் தான் சொல்லுங்க. ஒண்ணு என்ன செய்யுங்க, உங்க பிரச்சனை நேரத்தில் யாரோ நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க தேவனுக்கு என்ன செய்யுங்க, ஆராதனை செய்யுங்க. உங்க கஷ்டம் வரும்போது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவர் வெற்றியுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படி நாம் எழுந்திருக்கலாம். நமக்காக கல்வாரி சிலுவையிலே தொங்கின அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் இப்பொழுது நம்மை ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். அதை அவர் ஆலயமாக்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒப்பு கொடுப்போமா? பலிபீடத்தில் என் பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரிநீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரிநீங்க இருதயத்தை. ஜெபம் பண்ணுவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் அது எங்களுக்குள் கிரியை செய்யணும் அப்பா. எப்பேற்பட்ட கஷ்டங்கள், எப்பேற்பட்ட கசப்புகள், எப்பேற்பட்ட வேதனைகள், எப்பேற்பட்ட வியாதிகள் வந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களால் எதுவும் எங்களுக்கு கிடைக்காது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற மனப்பக்குவத்தை எமது மக்களுக்கு கொடுப்பீராக. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே 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 என்று கூப்பிடுங்கள் தான் சொல்லி இருக்கிறாரு. தாவீது சொன்னது போல, கர்த்தாவை நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் கூப்பிடுதலுக்கு நீங்க பதில் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சினான் அல்லவா. கூப்பிட்ட யாவருக்கும் பதில் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் நிறைய கசப்பான காரியங்கள் இருக்கிறது. நாங்கள் ஆசைப்பட்டு நிறைய தப்பை செஞ்சுக்கிட்டோம், ஆசைப்பட்டு நிறைய பாவத்தை செஞ்சுட்டோம். இந்த உலகத்தில் நாங்கள் பெரிய பணக்காரனா வாழணும், ஐஸ்வர்யனா வாழணுங்கிறதுக்காக நிறைய கடன் பட்டுட்டோம். இன்னைக்கு அதெல்லாம் எங்களுக்கு கசப்பா இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு அந்த கசப்பை போக்குவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, இந்த கசப்புகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கசப்பு, என் கணவர் வாழ்க்கையில கசப்பு, என் மனைவி வாழ்க்கையில கசப்பு, எங்களுடைய பிசினஸ்ல கசப்பு, எங்க வியாபாரத்துல கசப்பு, பிள்ளைகளுடைய படிப்புல கசப்பு, எல்லாமே கசப்பா இருக்கிறது. கடவுளே, இயேசுவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் கசப்பை மாற்றும் ஆண்டவரே, எங்கள் கசப்பை மாற்றும். எங்கள் வாழ்க்கை மாறாவை போல் இருக்கிறது. நகோமி சொன்னது போல, இனிமேல் நீங்கள் என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறா என்று அழையுங்கள். ஆண்டவர் எனக்கு மகா கசப்பை கட்டளையிட்டார் என்று கதறினாள். ஆண்டவரே, அவருடைய மருமகளுக்கு ஒரு போவாசை கொடுத்து ஒரு புது வாழ்க்கையை அமைத்து கொடுத்தது போல மகந்த மனக்கசப்போடு வேதனையோடு இந்த இடத்தில் கூடியிருக்கிற எமது மக்களுக்கு ஆண்டவர் நீர் ஒரு அடையாளத்தை காட்டி ஒரு மர
மரத்தை அடையாளம் காட்டினது போல எமது பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காட்டி பிள்ளைகளுடைய கசப்பை மாற்றுவீராக, கண்ணீரை துடைப்பீராக, வேதனைகளை மாற்றுவீராக, வியாதிகளை மாற்றுவீராக. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற மதுபானத்தின் ஆவிகள் ஒளிந்து போகட்டும். எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பாவத்தின் காரியங்கள் அழிந்து போகட்டும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற உலகத்தின் ஆசைகளை கொண்டு வருகிற சாத்தானை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. அவன் எங்களை விட்டு விலகி போவானாக. எங்களை காப்பதற்கு, பிள்ளைகளை காப்பதற்கு, எங்கள் வாழ்க்கையை காப்பதற்கு, நாங்கள் போகும்போது வரும்பொழுதும் எங்களை பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தூதனை கட்டளையிடுவீராக, தூதனை கட்டளையிடுவீராக. இதோ என்னுடைய தூதன் உனக்கு முன்பாக சென்று உன்னுடைய பாதைகளை ஆயத்தப்படுத்துவான். நாளையிலிருந்து உங்க வாழ்க்கையில தேவதூதன் உங்களுக்கு முன்னால் சென்று உங்கள் பாதைகளை ஆயத்தப்படுத்துவான். அந்த பாதையில் இருக்கிற மேடுகள் தகர்க்கப்படும், பள்ளங்கள் மூடப்படும், சமமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அந்த பாதையிலே நீங்கள் செல்லும் பொழுது யோபுக்கு சொன்னது போல கர்த்தரிடத்தில் நீ உன்னுடைய மனதை கொடுத்து விடு, அவர் உனக்கு நல்ல செம்மையான பாதையை காட்டுவார். அந்த பாதையிலே வெளிச்சம் உண்டு, அந்த பாதையிலே வெளிச்சம் உண்டு. இதுவரைக்கு இருளான பாதையிலே, இருளான வாழ்க்கையிலே, இருளான இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான எமது மக்களுக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குங்க. கர்த்தருடைய வசனம் அவர் வெளிச்சமாக இருக்கட்டும். இன்னைக்கு எந்த துக்கத்தோடு வந்தாங்களோ, எந்த ஏக்கத்தோடு வந்தாங்களோ, எந்த வியாதியோடு வந்தாங்களோ, எந்த கஷ்டத்தோடு வந்தாங்களோ, அவை எல்லாவற்றில் இருந்த ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவர்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறபடினால் எல்லா காரியங்களும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து எமது ஜனங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த இயேசு சொந்த இரத்தத்தால் கண்டித்தாரே எந்த நாட்ப மீட்பின் விடுதலை, கண்டித்தாரே எந்த நாட்ப மீட்பின் விடுதலை. விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த இயேசு சொந்த இரத்தத்தால் கண்டித்தாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, கண்டித்தாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உட்காருங்க. இந்த நாளிலே நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்த அருமையான குடும்பத்தினரை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தயவுசெய்து